ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டே. இன்றைக்கி இந்த வீடியோவில் அரைக்கீரை பொரியல் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரைக்கீரை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, தக்காளி, காய்ந்த மிளகாய், கடுகு, கருவேப்பிலை, தேங்காய் துருவினது. ஸோ இதோடைய காரமே காய்ந்த மிளகாய் தான். காய்ந்த மிளகாய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடாகணும். நம்ம கீரைக்கு தகுந்த மாதிரி கடாயை கொஞ்சம் பெரிய கடாயாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் கீரையை போட்டு வதக்கும் போது கீழே சிந்தாமல் சிதறாமல் இருக்கும். அடுப்பு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் உங்கள் விருப்பப்படி எதுவோ அதை சேர்த்துக்கோங்க. இதோடு நம்ம கடுகு, உளுந்து அதை சேர்க்குறோம். கடுகு உளுந்து கண்டிப்பாக நல்லா பொரியணும். கடுகு பொரியாமல் சேர்த்திங்கன்னா கீரை நல்லா இருக்காது. ஒரு மாதிரி கசப்பு, அந்த கடுகோட கசப்பு டேஸ்ட்டு தான் நமக்கு வரும். கடுகு நல்லாவே பொரியணும். நல்லா பொரிஞ்சு வருது. இதோட காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறோம். காய்ந்த மிளகாய் ஒரு 5-6 காய்ந்த மிளகாயை 2 கட் பண்ணி உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துட்டு சேருங்க. ஒரு பவுல் ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துக்கிறோம். ஒரு கட்டு கீரைக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கீரைக்கு அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெங்காயம் நம்ம ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு லைட் பிங்க் கலரில் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் போதும். நிதானமாக ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பக்கம் வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதிகமாக வெங்காயம் சேர்த்து செய்யும் போது தான் கீரையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கீரை பொரியலுக்கு எப்போவுமே அதிகமாகவே நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதோட பொடியாக கட் பண்ணியிருக்க கீரையை சேர்க்க போகிறோம். ஒரு கட்டு கீரை நான் எடுத்திருக்கேன். ஒரு கட்டு கீரைக்கு இந்த பாத்திரம் பெருசு தான். இருந்தாலும் நம்ம இப்போ வதக்கும் போது மேலே கீழே சிந்தும் அப்படின்றதுனால பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன். ஸோ கீரையை நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் முதவே நம்ம உப்பு போட்டுறக்கூடாது. கீரை அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். ஏன்னா வதங்கி வந்ததுக்கப்புறம் அளவு குறையும். அளவு குறைஞ்சால் தான் அது எந்த அளவில் இருக்கோ நம்ம அந்த அளவுக்கு அதோட உப்பு சேர்க்க முடியும். இப்போது கீரை பாருங்கள், கலர் மாறி வருது. கீரை வேக வைக்கும் போது எப்போவுமே நம்ம மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னும் போது ஓப்பனாகவே நீங்கள் வச்சு வேக வைங்க. இப்போ வெங்காயமும் கீரையும் ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வருது. ஓரளவு பாருங்கள், இது குக் ஆகிடுச்சு. ஒரு ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்குறோம். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளியும் கீரையுமே நல்லா வதங்கணும். தக்காளி கீரையோடு மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு ஃபயரை நல்லா குறைச்சி வச்சு நிதானமாக வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். கீரையும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தக்காளியோட புளிப்பு கீரையில் சேரணும். இப்போ தக்காளி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி கீரையோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கீரையோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. கீரையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தக்காளி சேருங்க. தக்காளி சேர்த்து செய்யும் போது தான் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ அதை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவு தான் கீரை இருக்குது. நம்ம எவ்வளோ போட்டோம் அந்த அளவு தான் கீரை இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. எப்போவுமே கீரைக்கு கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமும் கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. உப்பு எல்லா இடமும் படுற அளவுக்கு. இப்போ உப்போடு சேர்ந்து கீரையும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோடு நம்ம தேங்காய் மட்டும் சேர்க்க போகிறோம். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேங்காய் மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கோங்க. துருவிட்டு அந்த தேங்காய் மட்டும் சேருங்க. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் தேங்காவை சேர்த்து அப்படியே கிளறி விட்டு நம்ம இறக்கிக்க போகிறோம். வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்படியே ட்ரையாக எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். இல்லை லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்ச நேரம் வச்சுருந்து சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம். கீரை சைஸ் குறைஞ்சிருச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு சேர்த்தோம், இப்போ எந்த அளவுக்கு இருக்குது.
இப்போ கீரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு கட்டு கீரைக்கு நமக்கு ஒரு பவுல் அந்த அளவுக்கு தான் நமக்கு கீரை வந்திருக்கு. நம்மளோட கீரை ரெடி ஆயிடுச்சு. ஓகே வீவர்ஸ், தேங்க்யூ.